இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் குருமா செய்கிறோம். முருங்கைக்காய் எடுத்து கழுவி போட்டு இந்த மாதிரி நார் எடுத்துக்கணும். நார் எடுத்து அறுக்கணும். அறுத்து வச்சுட்டு முருங்கைக்காய் குருமா இன்றைக்கி செய்கிறோம். முருங்கைக்காய் குருமாவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், 3 தக்காளி, பூண்டு ஒரு கட்டி, தேங்காய் முருங்கைக்காய் இருக்கிற அளவுக்கு, புளி சரி கொஞ்சம், புளி கொஞ்சம், இதெல்லாம் வணக்கி அரைக்கணும். வணக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சது வெங்காயம் போடுறோம். வெங்காயம், பூண்டு, இது எடுத்து தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுருக்குறோம். தக்காளி அள்ளி போட்டுக்கிறோம். தக்காளி இதுலேயும் போட்டுக்கிறோம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் வணக்கிறோம். சாம்பார் தூள் போடுறோம். எல்லாம் ஒட்டுக்கா அரைக்கணும். நம்ம எவ்வளோ காரம் சாப்பிட்றோமோ அவ்வளோவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். வணக்கி எடுத்ததுக்கு பிற்பாடு சாம்பார் தூள் சேர்த்து ஒட்டுக்கா அரைக்கிறோம். முருங்கைக்காய் குருமாவுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம தாளிச்சு விட போகிறோம். தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு போடுறோம். அடுத்து சீரகம் போடுறோம். சிறிதளவு சீரகம், முருங்கைக்காய் போடுறோம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போடக்கூடாது. கடுகு, சீரகம், முருங்கைக்காய் இல்லை நல்லா வணக்கம். மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு, உப்பு அளவு பார்த்துக்குவோம். முருங்கைக்காய் வணங்கினதுக்கு பிற்பாடு மசாலா ஊற்றுறோம். மசாலா நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கு பிற்பாடு அளவாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கப்புன்னு மூடி வச்சு அப்புறம் எடுத்துடணும். மசாலா ஊற்றுனதுக்கு பிற்பாடு இப்படி கிளறி விடணும். மூடி வைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி தான் மூடி வைக்கணும். மசால் போட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் கழித்து இப்போ தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி தான் மூடி வைக்கணும். முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ புளி போடுறோம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாட்டம் வச்சுக்கலாம். பெரட்டினா அப்படியும் எடுத்துக்கலாம். புளி போட்டு உப்பு பார்க்குறோம். உப்பு பார்த்து சரியாக இருக்குதான்னு. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம்.
உப்பு வந்து நம்மளுக்கு பார்த்துட்டு நம்ம எவ்வளோ உப்பு சேர்த்துறோமோ அவ்வளோவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இது சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்காய் குருமா நம்ம தண்ணியாட்டமும் வச்சுக்கலாம், பெரட்டினா அப்படியும் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் குழம்பு ரெடி. நம்மளுக்கு எவ்வளோ தேவையானதை பெரட்டினாப்பிளானாலும் எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு முருங்கைக்காய் குழம்பு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கு, இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கு. எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் இது சொல்லுங்கள்.